திருச்சிற்றம்பலம். மரண பார்வதி பதே நமகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமைதான மிகமேவம் கையானி கடல் நாயம் பலவாமலி நாயம் பல தோவும் அடியாக குளமாற வழியாமலினாய வினை கூட நினைத்தவே. தில்லை குத்தபெருமான் திருவடியை செல்வேற்கொண்டு குருமக சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்த அதுல இருக்கு 5வது பாடல் பார்க்கணும். கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தெல்லை ஊரகப்பாகத்து உமைமைந்தனே உலகெழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே ஆரமன் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அம்மையுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து அழகாக பரிசையாக போர்வையா கொண்டு வர்ற அந்தாதி துணையில் அந்தத்திலிருந்து ஆதி அந்தத்திலிருந்து ஆதி என்பது போல அங்கே மிக அழகாக அவளுடைய அழகு, அந்த அழகு இந்த உயிர்களாகிய நம்மை எல்லாம் எப்படி ஆட்கொண்டு உயிர்களுக்கு நன்மை செய்கிறது அப்படியெல்லாம் ரொம்ப அழகா கொண்டு வர்ற முதல் பாடையிலேயே அம்பாளோட திருமேனி அழகு, இருக்கின்ற செங்கதி உச்சி திலகம் என்றெல்லாம் அப்படி அழகா சொன்னார். அடுத்து கையில இருக்கிற 4 பொருளை சொன்னார். கருப்பு சிலையும் மென் பாராங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி என்றெல்லாம் சொன்னார். கையில இருக்கக்கூடிய அப்புறம் அவருடைய திருவடி, அந்த திருவடிய பெருமை செறிந்தேன் உனது திருவடிக்கே ஒரு ஏகாரத்தோடு அங்க சொன்னார். அப்படிப்பட்ட அம்மை இறைவனோடு கூடி 4வது பாடல் போனத வர பார்த்தோம். மனிதரும் தேவரும் மாயா திருவடியை முதல்ல அங்க லாவண்யங்கள் அழகெல்லாம் சொல்லியாச்சு. திருவடியில கண்ணையும் மனதையும் அப்படி கொண்டு வந்து போட்டுட்டார். இந்த நேரத்துல அனுபவித்த அந்த குழந்தை இதான் அடியார். திருவடியே நினைத்தவர்கள் புனிதரும் சேவடி கோமளமே. அப்படிப்பட்ட அந்த சேவடி அதை பற்றி கொண்ட அந்த அடியவர்கள் மக்கள் அந்த திருவடியே பொருந்திய மாத்திரத்திலே அதை விட்டு விலக மாட்டார். உலக வாதனை என்பது அவர்களுக்கு கிடையாது. திருவடி இன்பம், திருவடி பேரு, இதெல்லாம் சொல்லக்கூடிய நம்ம திருமுறைகளாகட்டும், திருவாசகமாகட்டும், திருப்புகளாகட்டும், நீங்க எந்த நூல் எடுத்து பார்த்தாலும் அந்த திருவடி பேரு, திருவடி இன்பம், இதுதான் மேலான ஒன்று. உயிர்களாகிய நமக்கு இந்த திருவடியை அடைதல், அந்த திருவடி இன்பத்தில் தோய்த்தல், திருவடி இன்பத்திலே திளைத்தல், இதுதான் மேலான பேரு. உயிர்கள் நாம் அடைய வேண்டிய பேர்ல அதுதான் முக்தி பேரு, திருவடி பேரு, பேரின்பம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. அப்ப அந்த திருவடியை அடைந்த, அதாவது இது உலகியல்ல நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தைங்க விளையாடிக்கிட்டே இருக்கும். 2 வயசு குழந்தைன்னு வைங்களேன், 1 வயசு 2 வயசு வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைகள் ஒரு விளையாட்டு பொருளை போட்டா நல்லா விளையாடும். அல்லது பக்கத்துல வேற ஏதாவது குழந்தைகள் அது அந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும். அல்லது உறவுக்காரங்க அவங்க கிட்ட போகும், எல்லாம் போக நல்லா விளையாடிட்டே இருக்கும். ஆனா ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், அவ்வளவுதான். அடுத்தாப்புல அம்மான்னு தேட ஆரம்பிச்சோம். அம்மாட்ட ஓட்டிக்கணும். அவ்வளவு நேரம் தான், 10 நிமிஷம் வெளியே விளையாடுவோம், அவ்வளவுதான், அம்மாவை தேடிடுவோம் அப்படின்னு நம்ம பொதுவாகவே சொல்லுவோம். இது குழந்தைகளுடைய தன்மை. இதே போலத்தான் இந்த அடியவர் பெருமக்கள் சதா காலமும் அம்மையை நினைப்பார்கள். அம்மையை புகழ்வது, பாடுதல் எல்லாமே திருவடியை மறவாமல், திருவடி அப்படின்னா
இந்த குழந்தைய விளையாடும் போது சின்ன குழந்தையா இருக்குன்னு வைங்களேன், ஒரு வயசுக்குள்ள உள்ள குழந்தை நான் நல்லா விளையாடிக்கிட்டு இருப்போம். பசி வந்தோன்னு என்ன செய்யும்? அம்மாவுடைய முளையைத்தான் இது நமக்கு பால் தரும் முளை அப்படின்றது அதுக்கு தெரியும். இதுல இருந்தா நமக்கு பால் வரும், நமக்கு அம்மா கொடுப்பார். அது போல இந்த அடியவர் பெருமக்கள் இந்த உலகத்தோடு ஒன்று இருந்தாலும் முழுக்க அம்மையின் நினைவாக இருப்பார்கள். ஆனால் அந்த நிமிடம் கொஞ்ச நேரம் தான் மீண்டும் அம்மையோடு இணைதல். இப்ப இந்த அடுத்த பாட்டு பின்ன 4வது பாட்டுலயே திருவடி வந்துட்டு, இப்ப அடுத்த பாட்டு 5வது பாட்டு அப்படியே அந்த திருவடி எப்படி பொருந்துதல், அம்மையுடைய திருவடியில பொருந்தி நிற்றல் அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து சொல்கிறார் 5வது பாடல். எப்படி சொல்றாரு பாருங்க, பொருந்திய முப்புரை. அம்மை பொருந்தி நிற்கிறாளாம். எங்கே நிற்கிறாளாம் பொருந்தி என்றால் முப்புரை, 3 புறம். அம்மைக்கு பேரு திரிபுரா, திரிபுரை, திரிபுர சுந்தரி இவளுடைய பெயரு. ஏன் திரிபுரா, திரிபுர சுந்தர்? திரி என்றால் 3, புறம் என்றால் உலகம். 3 உலகம், மேல் உலகம், நடு உலகம், கீழ் உலகம். ஒவ்வொரு இடத்திலையும் 7 உலகங்கள். அது நமக்கு சாத்திரங்கள் மிக தெளிவாக எடுத்து கூறக்கூடியது. அப்ப எல்லா உலகங்களுக்கும் புரை என்றால் மேலானவள், தலைவி என்று பொருள். அப்ப 3 உலகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3 நிலைகளிலே மேல், நடு, கீழ் என்று இருக்கக்கூடிய 3, அதுதான் திரி என்பதைத்தான் முப்புரை என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். முப்புரை, புரை என்றால் மேலானவள், தலைவி என்று பொருள். 3 உலகங்களுக்கும், அதாவது எல்லா உலகங்களுக்கும் ஒவ்வொரு இடத்திலையும் 7. அப்ப 7 21 உலகங்கள். சொல்லப்போனா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் யாரால் தரப்பட்டது? இறைவனால் தரப்பட்டது. படைக்கப்பட்ட உலகம், கொடுக்கப்பட்ட உலகம் இறைவனுடைய ஆணையினால் அப்படின்னு நமக்கு அழகா சூத்திரம். முதல் சூத்திரமே அதுதான். உண்மையே காணப்பட்ட உலகத்தை வைத்து காணப்படாத இறைவனுக்கு பதிவுண்மை சொல்லப்பட்டது. இந்த உலகம் படைக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்ட பொருள். ஒரு ஜடப்பொருள் தானா தோன்றாது, உலகம் ஜடப்பொருள். அப்ப அந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட பொருள் என்றால் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இங்கே அம்மையால் என்பது நம்முடைய சாத்திரங்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அப்ப அந்த அம்மை என்பது இறைவனுடைய கருணை ஆற்றல் தானே. இந்த 3 உலகம் முப்புரை. அதுல முப்புரை எப்படி இருக்குதா? 3 உலகங்களும் பொருந்திய. நல்ல ஒரு அருமையான வார்த்தையை வைத்திருக்கிறார், பொருந்திய. ஏன்னா இந்த முதல் பாடல்ல நம்ம பார்க்கும்போது அம்மைய பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னால் பொருந்துகவே என்றார். என்னுடைய புந்தியிலே, அறிவிலே, உயிர் அறிவிலே பொருந்தி நிற்க வேண்டும் என்றார். அந்த பொருந்திய என்பது இங்கே முதலாவதாக வந்தது. அதே அந்த பொருந்துதல் எங்கே பொருந்தி இருக்கிறாள் அம்மை? பொருந்திய முப்புரை, 3 உலகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3 உலகங்களிலும் பொருந்தி நிற்கும் அம்மை. இந்த பொருந்துதல்னா என்ன அப்படின்னா, நம்ம சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அத்துவித கலப்பு. இறைவன் உயிர்களோடு இருக்கும் கலப்பு எது? அத்துவிதம், பொருந்துதல். ஒன்றாக, உடனாக, வேறாக. இது உயிர்கள்ட்ட மட்டுமா? உயிர் அற்ற பொருளிலும் சரம் அசரம், சராசரம், அந்த சராசரங்களிலும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் என்று நாம் சொல்வோம். அப்ப அந்த சராசரங்கள் என்றால் சரம் கூட்டல் அசரம், சராசரம். அப்ப ஜடப்பொருளிலும் இந்த அண்டங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜடப்பொருளிலும் உயிர் பொருளும். அதுதான் இங்கே
பொருந்திய முப்புரை. அந்த சராசரங்களையும் சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தையை தான் அழகா குறைச்சி எவ்வளவு ஒரு அருமையா கொடுத்துருக்காங்க. பொருந்திய முப்புரை. அம்மை பொருந்தி நிற்கிறார் எல்லா பொருள்களிலும், ஜடப்பொருளிலும் உயிர் பொருளிலும். எதற்காக? காரணம் இல்லாம காரியம் இல்லைங்க. அதுலயே இறைவன் நம்மை பொருந்தி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா ஆச்சரியமான ஆச்சரியம். இந்த பாடலே அதைத்தான் சொல்லுது. இந்த உலகம் படைக்கப்பட்ட பொருள் யாருக்காக? இறைவனுக்காக. அவனுக்கு அனுபவம், நமக்கு அனுபவத்தை தருவதற்காக. எதற்கு அனுபவம் வரணும்? பெரிய பெரிய மூட்டை டன் கணக்குல ஒவ்வொரு உயிருடைய தலையில இருக்கு, பொருந்தி நிற்கிறது வினை மூட்டைகள். அறியாமை என்ற மலம் உயிர் அறிவிலே பொருந்தி நிற்கிறது. அப்ப இந்த வினை கழியணும், அறியாமை நீங்கணும். இதை பார்த்தார் இறைவன் எம்பெருமான். இதோ இந்த எம்பெருமாட்டி இறைவனுடைய கருணை வெளிப்பட்டு வருகிறது. எதற்கு? இந்த உலகம் தரப்பட வேண்டும் அனுபவத்திற்கு. உயிர்களுக்கு உடல் தரப்பட வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இந்த விடயங்களை, இந்த உலகமாகிய விடயங்களில் பொருந்தி நின்று அனுபவிக்க வேண்டும். அதற்காக எவ்வளவு ஒரு கருணை பாருங்க. இதுல ஏதாவது இறைவனுக்கு ஒரு நன்மை அல்லது அவனுக்கு இது கிடைக்குதுன்னு எங்கேயாவது இருக்கா பாரு? எதுவும் கிடையாது. உயிர்களாகிய நம்முடைய வினை நீங்க வேண்டும், அறியாமை என்ற மலம் நீங்க வேண்டும். ரெண்டு ப்ராசஸ் நடக்கணும். அதுக்காக இப்ப அம்மை கருணை, இறைவனை விட்டு பிரியாத கருணை. அப்ப இந்த உயிர்களுக்கு ஐந்தொழிலை நிகழ்த்த வேண்டும். ஜடப்பொருளாகிய உலகம் இங்கே தோற்றுவிக்கப்பட வேண்டும். இவ்வளவையும் செய்கிறார். எங்க நின்று செய்கிறார்? எல்லா பொருளிலும் பொருந்தி நின்று செய்கிறார். பொருந்தி நிற்கவில்லை என்றால் இந்த தொழில் நடைபெறாது. உயிர்களுடைய அறிவிலே பொருந்தி நின்று அந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஈடான உடலையும் அந்த உடல் மூலமாக அனுபவிக்கும் விடய பொருள்களாகிய உலகத்தையும், இந்த வினைக்கு ஏற்ற உடல் இந்த உலகத்திலே இந்த பகுதியிலே இருக்க வேண்டும். இதெல்லாம் போட்டு கொட்டி வைக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு சாகசம் பாருங்க. இந்த இடத்துல சாகசம் தான் சொல்லப்படுது. இந்த பாட்டுல அம்மையுடைய சாகசம் தான் அங்கே பிரவாகமாக சொல்லப்படும். பொருந்தி நிற்கிறார், அந்த சராசரங்களிலும் பொருந்தி நிற்கிறார். பொருந்திய முப்புரை. எதற்காக? செப்புரை செய்யும் புனர்முலையானார். ஐந்தொழில்களை நடத்த வேண்டும். இந்த உயிர்களுடைய வினைகள் நீங்க வேண்டும். மலம் என்ற அறியாமை நீங்க வேண்டும். ரெண்டு நடக்கணும். வினை நீக்கம், அதோட மலம் என்ற அறியாமை நீக்கணும். அதற்காக மாயை என்ற பொருளிலிருந்து உடல், மாயை என்ற பொருளிலிருந்து இந்த உலகம், அந்த உலகத்தோடு ஒன்றுவித்தல். இந்த உயிர்கள் அப்படியே கூட்டுவிக்கிறார். அப்பவும் இறைவன் தான், சக்தி தான். முதல்ல திருவத்தாயாக இருந்து உலகத்தை காண்பித்து உலக அனுபவத்தை எல்லாம் கொடுத்து வினைக்கு ஈடான உலக அனுபவங்களை இங்கே உயிர்களோடு இருந்து அந்த உலக விடயங்களை அனுபவிக்க செய்யும் அம்மை. இதுதான் பொருந்துதல். அப்ப இங்கேயும் பொருந்திருக்கா? இங்க அது பெரு வியாபக பொருள், எல்லாவற்றையும் தனக்குள்ளப்பட்ட பொருள். அதனால இந்த வினைக்கு ஈடாக அந்த விடயங்களோடு பொருத்துதல். இது எப்படிப்பட்ட வித்தையா? செப்படி வித்தையும். அத அழகா போடுறாரு அபிராமிப்பட்டர். செப்புரை செய்யும் புனர்முலையார். ஒரு செப்படி வித்தைனா இப்ப இருக்கிறவங்களுக்கு அநேகமா அது தெரிய வாய்ப்பு இல்லை. என்னை போல ஒரு 60 வயசை கடந்தவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அது இந்த எங்களை மாதிரி கிராமத்துல வாழ்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கிராமத்துல இது ஒரு கூத்து நிகழ்த்துவாங்க. அது ஒரு கூத்தாடிகள், கலை கூத்தாடின்னு வருவாங்க. வந்து ரோட்டு ஓரத்துல இருந்து ஒரு செம்பு வச்சிருப்பாங்க. செம்பு இப்படி நேரா வச்சோம்னா அதுக்குள்ள பொருள் போடுறது ஈஸி. ஆனா செம்பை கவுத்தி வச்சிருப்பாங்க. இந்த செம்பு ஒரு கீழே ஒரு
துணி விரிப்பை விரிச்சுவாங்க. அதுல செம்ப எல்லாத்தையும் காமிப்பாங்க. ஒண்ணுமே இல்ல பார்த்துக்கோங்க காமிச்சுட்டு இப்படி கவுத்தி வச்சிருவாங்க. கவுத்தி வச்சுட்டு சும்மா ஏதோ ஒரு மந்திரக்கோலை வச்சு, அது என்னெல்லாம் நமக்கு சின்ன வயசுல தெரியாது, ஆனா பார்த்துருக்கோம். மந்திரக்கோலை வச்சு என்னதோ சொல்லிக்கிட்டே சுத்தி வருவாங்க. எல்லாரும் காசு போடுங்கம்பாங்க. எல்லாரும் காசு போடுவாங்களா? அப்ப இப்ப பாருங்க வித்தை அப்படின்னு சொல்லி அப்படி செம்ப அப்படி தூக்குவாங்க. தூக்குனோனையும் அதுல இருந்து பணமா கொட்டும். இது எதுக்கு இவன் காசு வாங்கணும், இந்த பணம் வாங்கி அதை வச்சு செலவழிக்கலாம்ல, அந்த யோசனையெல்லாம் அப்ப தெரியாது. அப்படியே பணமா கொட்டும், சில நேரம் பூவா கொட்டும், பெருங்கிறதுலாம் அப்படி கொட்டும். கவுத்தி வச்ச பாத்திரத்துல, நிமித்தி வச்ச பாத்திரத்துல கொட்டுனா கூட பரவாயில்ல, கவுத்தி வச்சிருப்போம், அதுல இருந்து அப்படி கொட்டும். கவுத்தி வச்ச பாத்திரத்துல எப்படி போச்சு யோசிச்சு பாருங்க. இதான் செப்படி வித்தைங்கிறது. அப்ப இந்த செப்படி வித்தை என்பது போல அம்மை செய்கிறாளா, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஓமையை கொண்டு வர்றாரு பாருங்க. பொருந்துரா அந்த சராசரங்களிலும் பொருந்தி இருக்கும் அம்மை கருணையே வடிவானவள், பொருந்திய முப்புரை செப்பு முறை செய்யும் புனர்முலை. அவளுடைய முலை எப்படி இருக்கதா, ஒரு செப்படி வித்தைக்காரர் இருக்கார் இல்லையா, அவன் அப்படி கவுத்தி வச்சிருப்பான். அது போல இந்த தனங்கள் இரண்டும் புனர்முலை. அந்த புனர்முலைன்றத அண்டரையும் படிக்கும். முளையால் அப்படின்னா இணையான துணையான நகில்கள், துணையான இணையான அப்படின்னு பொருள். அப்ப இரண்டும் கவிழ்த்தப்பட்டிருக்கும் ஒரு செப்படி வித்தைக்காரன் போல. ஏனென்றால் இதிலிருந்து வழியும் கருணை என்ற ஞான பால்தான் உயிர்களாகிய நமக்கு ஞானத்தை தந்து மேலான ஒரு நிலையை தர காத்து கொண்டு, நமக்கு புரியல, அவ்வளவுதான் புரியல. அம்மை இரண்டு தனங்களை கொண்டிருக்கிறாள். செப்படி வித்தைக்கான் எப்படி கவிழ்த்தப்பட்ட பாத்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் தருகிறானோ, அது போல யார் உலகத்தை அனுபவிப்பவர்களுக்கு திரோதாயியாக நின்று பொருந்தி நின்று, எல்லா உலகங்களிலும் பொருந்தி நின்று, நம்மிடமும் பொருந்தி, உயிர்களாகிய நம் அருகிலும் பொருந்தி நின்ற அந்த அம்மை இங்கே செப்படி வித்தைக்காரனை போல ரெண்டு புனர்முலையை கொண்டவளாக, இந்த புனர்முலை என்பது ஞானமே வடிவான பாலை தரக்கூடிய நகில்கள். யாருக்கு? உலக போகத்தை அனுபவிப்பவர்களுக்கு அவள் பொருந்தி நின்று செயல்படுகிறாள். அம்மா இது வேண்டாம், நீ வேண்டும் என்று அம்மையை நோக்கி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த முளையிலிருந்து தனத்திலிருந்து வரக்கூடிய பால் அமுதத்தை கொடுத்து ஞான நிலையை இருக்கிறார். இந்த பாடல் அப்படிப்பட்ட வரிகள். இந்த வரிகள் செப்பு உரை செய்யும் புனர்முலையால் பருந்திய வஞ்சி மருங்குள். அந்த முலைகளுடைய கனம் அவ்வளவு ஞானம், ஞானமே வடிவானவள் அவள். அதுல இந்த முலைகள் சொல்லப்படுகிறது. அதனால் அப்படியே வருந்துகின்றதாம். வஞ்சி மருங்குள், புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் இவள் மனோன்மணி. அடுத்த வார்த்தை மனோ. அப்படியே இந்த பாட்டை மீண்டும் 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 சொல்லிக்கிட்டே பொருளை அப்பால் பார்த்துடுவா, தருவா. ஏன்னா அவ்வளவு ஒரு மேலான ஒரு வார்த்தைகள். அத்தனை வார்த்தைகளும் சாதாரண வார்த்தைகள் இல்லை, இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில உள்ளது. திரு ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறை எடுத்துக் கொள்ளுங்கள். சிறு குழந்தையாக முச்சை தவம் அந்த சார்பு அதனால் அழுகிறது. தம் மேலை சார்பு உணர்ந்தோ அழுகிறார். வேறெங்கும் பார்த்து அழுவார், தம் மேலை சார்பு உணர்ந்தோ சாரும் பிள்ளமைதானோ செம்மேனி வெண்ணீற்றால் திரு தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழுது அருளி அழைத்து அருள. எப்படி வார்த்தைகளை போட்டிருக்காங்க. அப்படி அழுது அழைத்த மாத்திரத்திலே இறைவன் எம்பெருமான்
அங்கே ரிஷபாரூடனராக அம்மையோடு கூடி அங்கே காட்சி தருகிறார். காட்சி தந்து அழுகின்ற பிள்ளையார் நம்மை நோக்கி அருள் கருணை எழுகின்ற திருவுள்ளத்து இறையவர்தாம் எவ்வுலகும் தொழுகின்ற மலை கொடியை பார்த்து அருளி. எவ்வுலகும் தொழுகின்ற மலை கொடியை பார்த்து அருளி துணை முளைகள் பொழிகின்ற பால் அடிசில். துணை முளைகள், அந்த துணை முளைகள், துணை என்றால் 2. ஏன் அந்த 2 தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காரு. அதனாலதான் அதை சொன்னேன். துணை முளைகள் பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடியதான. ஏன்னா இந்த முளைகள் என்பது ஞானமே வடிவானது. இதிலிருந்து வரும் பால் அமுதம் என்பது ஞானம். ஞானமே வடிவான முளைகளிலிருந்து ஞானம் பெருகி வருகிறது. இது கூட இன்னும் சொல்ல போனா குரு அருள், திருவருள் வந்து குரு அருளாக பால் அமுதமாக கொடுத்தது. பால் அமுதமாக, அதுதான் குருவருளாகும். ஞானம். குரு வந்து எதை கொடுக்கிறார் நமக்கு? காஞ்சிபுரம் என்ன சொல்லுது? ஞானத்தை கொடுத்தல். அப்ப திருவே அங்கே குருவாக வந்து ஞானத்தை, இங்க அம்மை அங்க திருவருளாக அம்மையே வந்து குருவாகிய பால், இந்த ஞானப்பால். அதான் துணை முளைகள் பொழிகின்ற பால் அடிசில் பொன் வெள்ளத்து ஊட்டு. என்ன இறைவனுடைய ஆணை. இறைவனுடைய ஆணை இல்லாமலாம் நடக்காது. அந்த இறைவனுடைய ஆணை. ஆரணம் உலகு ஏழும் ஈன்றருளி அனைத்திற்கும் காரணமாய் பழம்பெருகு கருணை திருவடிவான சீர் அணங்கு சிவபெருமான் அருளுதலும் சென்று அணைந்து பார் இணங்கு திருமுலை பொன் வள்ளத்து கறந்து அருளி. இறைவன் சொன்ன மாத்திரத்திலே கருணையே வடிவான சீர் அணங்கு. எவ்வளவு ஒரு வார்த்தைகள் பாருங்க. இவ்வளவும் இது எல்லாமே எதை சொல்கிறது? அந்த முளைகள், துணை முளைகள், அங்கே இருக்கக்கூடிய ஞானம், அதை அப்படியே பொன் வள்ளத்தில் கறந்து உன் அடிசில் என்ன முட்ட கொடுத்த மாத்திரத்திலே இந்த குழந்தை பெற்ற ஞானம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். பவமதனில் அறமாற்றும் பாங்கினில் ஒன்றிய ஞானம். உமையில்லா கலைஞானம், புனர்வரிய மெய்ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? பரஞானம் அபரஞானம் என்ற 2 வகையான ஞானம். அதனாலதான் உமையில்லா கலைஞானம் ஒன்று, உணர்வரிய மெய்ஞானம். அபரஞானமும் பரஞானமும் தவ முதல்வர் சம்பந்தம் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இங்கே அம்மை உயிர்களாகிய நமக்கு அருள் புரிவதற்காக பொருந்தி நிற்கிறாள். பொருந்திய முப்புரை எல்லா உலகங்களிலும் சரம் அசரம் என்ற எல்லா இடங்களிலும் பொருந்தி நிற்கும் அம்மை பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முளையால் பருந்திய பஞ்சி மருங்குள். இவள் யார் என்றால் மனோன்மணி. மனோன்மணி சதாசிவனின் பத்தினியாக இருப்பவள் மனோன்மணி. மன உன் மணி, அதான் மனோன்மணி. இந்த இடத்துல மனோன்மணி என்ற இடம் இந்த புருவ மத்தி. இதுல இருந்து இந்த பிரம்மாந்திரம், இந்த பிரம்மாந்திரத்துக்கு கீழே இந்த புருவ மத்திக்கு மேல இதுல 8 நிலை இருக்கான். இதுல 8 நிலை, 8 வகை நிலை. அப்ப இவ்வளவு இடம் தான். இந்த இடம் 6வது. இது வந்து பிரம்மாந்திரம் வந்து வெளியே போற ஒரு வாசல், பிரம்மரந்திரம் அப்படின்றது, பிரம்மாந்திரம் அப்படின்றது. அப்ப இந்த இடத்துக்குள்ளேயே 8 நிலை இருக்கான். இந்த 8ல இறுதியான நிலை முன்மணி, அதான் மனோன்மணி. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள், ஆனா வார்த்தைகள் நமக்கு கொடுத்துட்டாரு. அதனால இந்த வார்த்தைகள் நமக்கு பொருள் புரியலைன்னா நம்ம வார்த்தை சொல்லிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சாமி என்னைக்குனாலும்
இந்த வார்த்தைகளுக்கு. ஏன்னா அவங்களாம் இறைவனை நேர்ல அனுபவிச்சவங்க, கண்டவங்க. இன்னும் சொல்ல போனா கண்டவங்க. அம்மையை நேரில் அப்படியே உள்ளுக்குள்ள எங்க கண்டார்? வெளியவா கண்டார்? புறத்தே காணும் காட்சியா? அது அகத்தே உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக, அப்படி ஒளி வெள்ளமாக கண்டார். அந்த ஒளி வெள்ளத்தினால் அருள் பெருக்கினால் வெளிப்பட்ட வாக்கு சுத்த மாயையின் வாக்கு. அப்ப அது அருள் வாக்கு, அவளே கொடுத்த சொல். இதெல்லாம் அவருடைய வாயில்ல, எனது உரை தனது உரை ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் என்றால், அப்ப அந்த அருள் நோக்கு பெற்ற மாத்திரத்திலே அருள் வாக்காக சுத்த மாயையின் வார்த்தைகளாக இந்த இடத்துல மனோன்மணி, மன உண்மணியாக இருக்கும் அம்மை. எவ்வளவு ஒரு அருமையா! புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட அம்மை உயிர்களுக்காக முதல் 2 வரியில 3 வரியில என்ன சொன்னாரு அப்படின்னா, உயிர்களின் பொருட்டாக பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் இந்த உயிர்கள் இந்த அண்ட சராசரத்திலும் இருக்கும் எல்லா பொருள்களிலும் பொருந்தி, இந்த உயிர்கள் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு அறிவு, ஒவ்வொரு நிலை, எல்லா உயிர்களையும் பொருந்தினா, எல்லா உயிரற்ற பொருளிலும் பொருந்தினா. ஏன்னா உயிர்களுக்கு அனுபவம் வரணும். அதுக்காக இந்த உலக பொருள்கள் ஜட பொருள்கள், ஜடப்பொருளோடு அனுபவிச்சு 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 இதுவே என்னுடையது என்னுடையது என்று அனுபவித்து இந்த வினை மூட்டையெல்லாம் நீக்கு. முதல்ல வினை மூட்டை நீங்க 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 இன்னொரு ப்ராசஸ் உள்ளுக்குள்ள நடக்கும். அதையும் உள்ள இருந்து செஞ்சுட்டு இருக்கிறா, வெளியிருந்து இல்ல, உள்ள இருந்தே செஞ்சுட்டு இருக்கா. அப்ப உள்ள இருக்கிற அந்த அழுக்கு மலம் இங்கே நீக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அங்கே நீங்க 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 வெளியே இருக்கிற அம்மை இல்ல, உள்ள இவ்வளவு நேரம் நடத்திக்கிட்டு இருக்கிறாளே ஒருத்தி, அவள் வெளிப்பட்டு தோன்றுவா. சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு குரு வர்றது அதுதானே. இப்ப இந்த இடத்துல அந்த இறைவி அவள் தரும் ஞானம் எப்படி வருகிறதா? புனர்முலையாளாக. புனர்முலை என்பது இணையான ஞானமே வடிவான குருவாக. அதாவது செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் இவள் மன உண்மணியாக மனோன்மணியாக இந்த இடத்திலே மனோன்மணியாக இருந்து உயிர்களாகிய அந்த உயிரின் அறிவை பக்குவப்படுத்த வந்த அம்மை, மன உண்மணியாக வந்த அந்த அம்மை. இப்படிப்பட்ட அம்மை எப்படிப்பட்டவளாம்? அடுத்த வரி வருகிறார். ஏன்னா உயிர்களாகிய நமக்கு பக்குவத்தை தரணும். உலகத்தை காமிச்சு உலகத்தை அனுபவிக்க வச்சு அதன் மூலம் நாம பக்குவம் வரணும். எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அவளுக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். இந்த ஆன்மா இனி எத்தனை பிறக்க போகுதுன்னு தெரியும், இவ்வளவு நாள் எப்படி பிறந்துச்சுன்னு தெரியும், இனிமேல் எத்தனை பிறகு இதுக்கு கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். அதான் ஜப்படி வித்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் இந்த ஆன்மா இந்த உடலோடு இந்த பிறவியிலே இது பக்குவ நிலைக்கு வர ஆரம்பித்து விட்டது அப்படின்றத உணர. ஏன்னா உள்ளதானே இருக்கிறா, வெளியதானே தெரியாது. அப்ப உள்ளிருந்து நோக்கும் அவளுக்கு ஆன்மாவின் பக்குவ நிலை தெரிந்த போது அங்க அழுதா இருப்பாங்க. அம்மே அப்பா, எதை நோக்கி? சிகரம் பார்த்து, கோபுரத்தின் சிகரம் பார்த்து. இது ஒரு பக்குவ நிலை. கீழே இருக்க இங்க இருக்க அப்பாவை பார்த்து இல்ல, கீழே இங்க நீரில் மூழ்கி சம்சார சாகரம் என்ற நீரில் மூழ்கி இருக்கும் இந்த தந்தையை பார்த்து அப்பா அம்மே என்று அழைக்கவில்லை. சிகரத்தின் மீது வீற்றிருக்கும், கோபுரத்தின் மீது வீற்றிருக்கும் அந்த தாய் தந்தையை பார்த்து, உயிருக்கு தாய் தந்தை நீங்களே என்ற சார்பு உணர்ந்து, சார்பு உணர்ந்து சார்பு கட கழுவினார் அழகா அதை சொன்ன இல்லையா? அந்த உணர்வு எப்ப வரும்? அந்த ஒரு பக்குவம். அது வரைக்கும் உலகம் உலகத்துல சுத்தி 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 வந்து இது வேண்டாம், இந்த போகம், இந்த வினை போகம், இந்த தேகத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கும் போகம் இது வேண்டாம், எனக்கு இன்னொரு போகம் வேண்டும் என்று அழுத போது அதற்குரிய இது என்ன சாதனம்? என்னது? ஞானம்.
அந்த ஞானம் தானே முக்தியை தரக்கூடியது. ஞானப்பால், அதற்குரிய ஞானப்பால் பொன் வெள்ளத்தில் கறந்த அப்படியே ஊட்டுதல் அப்படின்றத சொல்லி, அப்ப அந்த ஞானப்பால் எப்படிப்பட்டது, ஞானமே வடிவான அம்மை எப்படிப்பட்டவள் அப்படின்றத சொல்லணும் இல்லையா? வினையை ஒருபுறம் நீக்கிக் கொண்டிருக்கிறாள். உயிர்களாகிய நமக்கு 5 தொழில்களை செய்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இவ்வளவு ப்ராசஸ் தான் செப்படி வித்தைங்கிறது. சாதாரணமானது இல்ல, நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அம்மை உயிர்களாகிய நம்மிடம் அறிவுக்கு அறிவாக நின்று இந்த உலகத்து பொருள்களிலும் ஜடப்பொருளிலும் எல்லாவற்றிலும் அத்துவித கலப்பாக நின்று எதை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், உயிர்களாகிய நம்முடைய வினையை தீர்ப்பதற்காக 5 தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு செப்படி வித்தைக்காரனை போல இங்கே புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்னை அந்த பக்குவ நிலை வந்த ஆன்மாக்களுக்கு ஞானத்தை, அருளை தரக்கூடியவள். அப்ப அந்த அம்மை எப்படிப்பட்டவளா? வாச்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகையா. அப்ப அமுது அப்படின்னா நஞ்சு என்றால் இருண்டது, கருமையானது, துன்பத்தை தருவது என்றெல்லாம் ஒரு பொருள். இறைவன் எம்பெருமான் தேவாதி தேவர்கள் எல்லாம் அங்கே பார்க்கடலை கடைந்தார்கள். ஒருபுறம் தேவர்களும் ஒருபுறம் அசுரர்களுமாக. அவர்கள் நினைத்தது அமுதம் வரும் என்று. ஆனால் வந்ததோ நஞ்சு. நஞ்சு வந்தபோது முதல்ல சாமிக்கு, இறைவனுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. அதன் பின்பாக சாமியார் நஞ்சு வந்தப்பதான் ஓடி வந்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நஞ்சு வரலன்னா கூட வந்திருக்க மாட்டாங்க. இறைவா எங்களை காக்க வேண்டும், ஓலம் 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 என்று அழைத்து ஓடி வந்து கையில இருக்கிறதுல லாஸ் ஆனப்ப ஒண்ணு இன்னும் செய்ய முடியாது. நாம அமுதம் கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, இந்த கொடிய நஞ்சில இருந்து காப்பாற்றப்பட வேண்டும், தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று அஞ்சி ஓடி வந்தார். வந்து இறைவனுடைய திருவடியில் விழுந்த மாத்திரத்தில்தான் கருணை என்பதா. விடத்தை விடம் கொடது என்று அருகில் இருந்த சுந்தரருக்கு ஆணையிட, அந்த சுந்தரர் அப்படியே நெல்லிக்கனி போல, உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல எடுத்து கொணர அதனை தான் ஏற்றுக்கொண்ட இறைவன் எம்பெருமான். கொடிய நஞ்சு, நெருப்பான நஞ்சு. இது அண்ட சராசரங்களை தனக்குள் அடக்கி இருக்கும் இறைவன். அண்ட சராசரங்களும் அழியுமே என்று கருணை கொண்ட அம்மை அப்படியே தன்னுடைய கைகளை கண்டத்தில் வைத்தாள் என்பது புராணம். இறைவன் வேறு இறைவன் வேறு இல்லை. கருணை. அந்த வாச்சடை என்றாலே ஞானமே வடிவான பரம்பொருள். ஞானத்தின் முன்பாக அஞ்ஞானம் என்ற ஒரு பொருள் மேலிட்டு வருமோ? இந்த நஞ்சு துன்பம் தருமோ? நஞ்சு என்பது அறியாமை தானே. இவன் வாச்சடையோன், ஞானமே வடிவான பரம்பொருள். அப்ப இந்த நஞ்சு அறியாமை என்பது இவனுக்கு மேலிட்டு வருமோ? வர முடியாது. அதான் சொல்லிட்டார், வாச்சடையோன் அருந்திய. அவன் ஞான பரம்பொருள். இன்னும் சொல்ல போனா அக்னி மயமானவன். இந்த அக்னி முன்பாக அந்த அக்னி என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. அதனால் தான் ஏற்றுக்கொண்டார். இது ரொம்ப நுணுக்கமான ஒண்ணு. இறைவன் எம்பெருமான் நீலகண்டன்றோம். இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வினைகளால் வருவது. அது நாம உணரக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறோம். சாத்திரங்கள்லாம் படிச்ச பிறகு ஓரளவுக்கு உணர்வு நமக்கு வருது. வினை போகவே ஒரு தேகம், வினை போய்விடில் தேகம் நின்றாவே என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப இன்னைக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் மரம் பாவம் என்று மறுகயிற்றால் கட்டி புறம் தோல் போத்து எங்கும் பொழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பா. எவ்வளவு அருமையா உணர்ந்து பாடி வச்சிருக்காரு பாருங்க. அப்ப இந்த வினைகளிலிருந்தெல்லாம் நாம் நீங்க வேண்டும். துன்பம் வரும்போது இறைவா எம்பெருமானே என்றவருடைய திருவடியில் விழுந்த போது இந்த துன்பம் தான் நஞ்சு. இதனை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? வினையே இல்லாத. இன்னொன்னு, வினையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையவன். அப்ப அந்த வினையை ஏற்றுக்கொள்பவன் யார் என்றால்,
வினையினால் எந்த பாதிப்பும் யாருக்கு வராதோ அவன் ஏற்றுக்கொள்ளும். வினையினால பாதிக்கப்பட்டவன் நம்ம வரலாறு தெரியும், புராணங்கள் நிறைய இருக்கு தெரியும். அதனால் மீண்டும் மீண்டும் பிறப்படுத்த பசுக்கள் வர்க்கம் எல்லாம் தெரியும். இப்ப வினையினால் துன்பமே இல்லாத, வினை வயப்படாத, அதுதான் இறைவனுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்பு இல்லாதவன். யார் பிறந்து இறந்தார்களோ அவர்கள் பசு வர்க்கம். நிறைய தேவர்கள் கேட்டகரி எல்லாம் இருக்கு, சகல வர்க்கம். அப்ப பதி ஒன்றே, வினை வயப்படாது. இன்னொன்னு, இந்த வினையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்ற ஒன்று. அப்ப நம்முடைய வினைகளை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் நமக்கு புராணமா நீங்க பாத்தீங்கன்னா வந்திப்பாட்டியோடைய கதை. இந்த வந்திப்பாட்டியோடைய அத்தனை வினைகளையும் உதிர்த்து, அந்த பிட்டை உதிர்த்து தான் ஏற்றுக்கொண்டார்னு வரும். அது என்னங்க இனிப்பான புட்டை இவர் சாப்பிட்டு விட்டாராம், எல்லாருக்கும் அடி அவருக்கு விழுந்தப்போ எல்லாருக்கும் கொடுத்தாராம். இது என்னங்க உறவஞ்சனம்? அப்ப பிட்டு என்பது வினை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இறைவனை தவிர வேறு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வினை. அப்ப அந்த வினையை தான் ஏற்றுக்கொள்ளுதல். இங்கு வாச்சடையோன் என்ற மாத்திரத்திலே இங்க நஞ்சு என்பது கருமையான, இருண்ட கருமையான, வெப்பம் பொருந்திய, அதை இருள் மலம் என்று அறியாமை என்று சொல்லலாம். இந்த வாச்சடையோன் என்பது ஞானமயமான பகுதி, ஞானமே வடிவான இறைவன். அப்ப வாச்சடையோன் அருந்திய, ஏற்றுக்கொண்ட, ஏற்றுக்கொள்தல் அப்படியே விருப்பத்தோடு ஏற்று, அருந்திய நஞ்சு அவன் ஏற்றுக்கொண்டான். அவனுடைய துன்பத்தை நீக்க வேண்டும், அதான கருணை. தேவாதி தேவர்கள்லாம் காலில் விழுந்தப்ப 33 கோடி தேவர்களும் அமுதத்தை பெற வேண்டும், இன்பத்தை அடைய வேண்டும். அதனால வரக்கூடிய இந்த துன்பம் எது? நஞ்சு. துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இன்பத்தை அடையும். அவ்வளவுதான். பாச்சடையோன் அருந்திய நஞ்சு. அதனை கடல்ல இருந்து எடுத்தப்ப நஞ்சு, சுந்தரமூர்த்தி நாயனார் கொண்டு வந்தப்ப நஞ்சு, இவர் கையில கொடுத்தப்ப நஞ்சு, இவர் அருந்தியப்ப நஞ்சு. ஆனா இந்த கண்டத்தில் நின்ற மாத்திரத்திலே அது அமுதமாக மாறும். நஞ்சு அமுதாக மாறுமோ என்றால் இருப்பவள் அன்னை அல்லவா? அமுதமே ஞானமே வடிவான அம்மை, கருணையே வடிவான அம்மை இந்த நஞ்சையே அமுதமாக மாற்றியது. அதான் வாச்ச. கைய வைத்தா அப்படி இப்படின்றலாம் வரும், இருக்கட்டும். முதல் நிலையில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிதான் சொல்லுவார். கருணையே வடிவான அம்மையை ஒரு பாகமாக கொண்ட இறைவன், இன்னுங்கள போனா கருணையை விட்டு பிரியாத இறைவன். அந்த கருணையினால் இவன் ஏற்றுக்கொண்ட நஞ்சு அமுதம். அதனால் அம்பிகை, அமுது ஆக்கிய அம்பிகை. அம்பிகைன்ற இடத்துல ஒரு கருணைன்னு போட்டுக்கங்க, சரியா போச்சு. வாச்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதம் ஆக்கிய இந்த அம்மை, அம்பிகை. இவ எங்க இருக்கா? இப்ப அம்மையை பற்றி இப்ப வந்துட்டா. அப்ப இவள் தான் இந்த உயிர்களாகிய நமக்கு, இந்த உலகம் அது ஆகுபேரா வந்தது, முப்புரை அப்படின்னு வந்ததா. அப்ப 3 புறங்களுக்கு தலைவியாக இருக்கும் அம்மை. அப்ப அந்த முப்புரை செய்யும் புனர் முளையாள் அப்படின்னார். ஆகுபெயராக உயிர்களுக்கும் இந்த உலகத்து பொருளும் எல்லாவற்றிலும் பொருந்திய அந்த அம்மை ஞானமே வடிவான நகில்களை கொண்டவள். ஞானப்பால் வழியக்கூடிய, நிறைந்து இருக்கக்கூடிய, நிறைஞ்சு இருக்குது. அதனால அந்த வஞ்சி, அந்த மருங்குள், அதாவது வருந்திய வஞ்சி மருங்குள், அந்த ஞானமே வடிவான நிறைச்சு மலை போல இருக்குதான். மலை போல 2 மலைகள் பொருந்திய நிலையில் இருப்பதால் இது வருந்திய வஞ்சி மருங்குள். இவள் மனோன்மணி, மன உண்மணியாக இருப்பவள். இவள் யார் என்றால் வாச்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதமாக்கிய அம்பிகை. அப்ப இவள் ஞானமே வடிவானவள், கருணையே வடிவானவள் என்பதை இந்த வரிகள் மூலமாக நமக்கு உணர்த்தி, அப்படிப்பட்ட அம்பிகை எங்க இருக்கிறாளா? அம்புய மேல் திருந்திய சுந்தரி. அழகான, அழகான
புயம் அம்புயம் என்றாலே தாமரை மலர். அழகான தாமரை மீது திருந்திய சுந்தரியாக, திருந்திய சுந்தரி என்றால் பேர் அழகு பெருமை கொண்டதான சுந்தரம். சுந்தரி என்றால் அழகு. இவளுடைய அழகு என்னது? கருணை தானே. இப்ப இவ்வளவு நேரம் கருணை தானே சொல்லிட்டு இருக்கோம். அதுதானே அழகு. அருள் அது சக்தியாகும் அரண் கணக்கு. கருணையே வடிவான, அழகே வடிவான, எதற்காக? உயிர்களாகிய நமக்கு அருள் புரிவதற்காக. எங்கே இருக்கிறாள்? அம்புயம் மேல் திருந்திய சுந்தரியாக இருக்கிறாள். சுந்தரி என்பது அழகு, அம்புயம் என்றால் தாமரை. இங்கே தாமரை என்பது எல்லா உயிர்களிலும் ஏற்கனவே அங்க பார்த்தாச்சு. பொருந்திய முப்புரை, முப்புரைன்னு சொல்லும்போது சரம் அசரம் உயிர்களோடும் உயிரற்ற பொருளிலும் பார்த்தாச்சு. இப்ப இந்த இடத்துல சிறப்பாக உயிர்கள் இடத்தில். ஏன்னா உயிரற்ற பொருளுக்கு முக்தியோ ஞானமோ கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்களாகிய, உயிர்கள் என்பது அறிவு பொருள், அந்த அறிவு பொருளில் மறைந்து அந்த அறிவை மறைத்துக் கொண்டிருக்கும் ஒரு அறியாமை. இந்த அறியாமை நீக்குவதற்குத்தான் ஞானமய வடிவான நயில்கள் கொண்ட அம்மை என்றெல்லாம் இப்ப வரிசையா பட்டியல் போடுறார். அப்புறம் வாச்சடையான் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய என்ற மாத்திரத்திலே அப்படிப்பட்ட இறைவனை ஏற்றுக்கொண்ட அந்த நஞ்சு, அதை அமுதமாக்கிய அம்மை. அப்ப ஞான வடிவானவள் இவள் எங்கே இருக்கிறாள் என்றால் அம்புயமே திருந்திய தாமரை மலர். உயிர்கள், உயிர்களுடைய அறிவு, இந்த அறிவாகிய தாமரை சித்து ஆகாசம், சிதாகாசம் என்று சொல்லக்கூடியது அறிவு பெருவழி. இதனையே தாமரையாக, அதுல கூட நம்ம ஒவ்வொரு ஆதாரத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உயிர்களுடைய விளக்கத்துக்காகத்தான் உயிர் அப்படியே ராஜபாட்டைமாங்க. இந்த வழியாகத்தான் மேல் நோக்கி கீழ் நோக்கி, மேல் நோக்கி கீழ் நோக்கி வருகிறது அப்படின்னு. அந்த ராஜபாட்டையில மேல் நோக்கி செலுத்துதல், கீழ் நோக்கி சொன்னா மீண்டும் மீண்டும் பிறப்பு. அந்த நேரத்துல திரோதாயியா இருப்பா. மேல் நோக்கி இருக்கும் போதுதான் திருவருள். இந்த இடத்துல சுந்தரின்னு சொல்லியா, திருந்திய சுந்தரின்னு சொல்லியாச்சு. திருந்திய சுந்தரினாலே திருவருள், அவ்வளவுதான். அப்ப திருவருள் மயமாக, அப்ப திருவருள் மயமாக அருள் சக்தியாக இவ எப்ப வர்றான்னா அந்த மூலாதாரத்துல இருந்து மேல் நோக்கிய நிலை. அது இந்த இடத்துல சொல்ற. அப்ப முதல்ல உலகத்துல உடலை கொடுத்து, உயிர்களுக்கு உடலை கொடுத்து படைத்து காத்து இவ்வளவு செய்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் செப்படி வித்தை. இவ்வளத்தையும் செய்து அது செப்படி வித்தை என்ற மாத்திரத்தில இங்கே மறைபொருளாக வெளிப்பட்டு தெரியாது. மறைஞ்சிருந்து அப்படி அது மூடி வச்சுட்டு அப்படி தூக்குவாங்க. அது மாதிரி செப்படி வித்தை நமக்கு மறைக்கப்பட்ட பொருளாக, ஒன்றையும் அறிய முடியாதவர்களாக இருக்கும். எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு நமக்கே புரியாது. புரிகிற அறிவு நமக்கு இல்லை. அதான் புரிகிற அறிவு நமக்கு இல்லை. அதான் எப்படி வித்தை. இதையெல்லாம் செய்யற அம்மை முக்கியமான ப்ராசஸ் எது அப்படின்னா, வாச்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதமாக்கிய அம்மை இவள். அப்ப அந்த நஞ்சு என்ற மாத்திரத்தில அது அறியாமை. அப்ப தேவாதிதேக்கெல்லாம் கண்டு நடுக்கி இப்ப வருந்திய போது அவர்களுக்கு இன்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஏற்றுக்கொண்ட அந்த நஞ்சையே அமுதமாக்கியவள். இங்கே உயிர்களாகிய நம்முடைய உயிரிலே அறிவிலே இருக்கும் அறியாமை என்ற இருள், இதை நீக்குவதற்கு வந்த அம்மை. இந்த உயிர்கள் ஒரு பக்குவ நிலையை அடைந்த போது இந்த உலக பொருளின் மீது ஒரு வெறுப்பு, வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் பெண்ணும் மண்ணும் என்ற நிலை இது வந்த மாத்திரத்திலே எருவினை ஒப்பு மல பரிபாகம் இப்படி வரும்போது இந்த அம்மை எப்படி வர்றானா, அம்புயம் மேல் திருந்திய சுந்தரியாக. திருவருள், இப்பதான் திருவருள் இந்த உயிரோடு ஒன்றித்து நின்ற நிலை, மேல் நோக்கி அழைத்து செல்லும் நிலை. அப்படிப்பட்ட ஒன்று, எவ்வளவு அருமையான ஒன்று. அம்பி அழகான அந்த தாமரை இதழ்கள், அது ஒவ்வொன்றும் 4 இதழ், 6 இதழ், 10 இதழ், 12 இதழ், 16 இதழ் அப்படின்னு வரும். அந்த கடைசியா வரும்போது 2 இதழ் மனோன்மணி. முதலே சொல்லிட்டாரு மனோன்மணின்னு. அப்படி ஒவ்வொரு இதழா, அப்புறம் அந்த மனோன்மணியில இருந்து வெளியே அங்க போறது. அதைத்தான் முதல்ல சுந்தரி என்றார்.
அடுத்து அந்தரி. முதல்ல சுந்தரியாக வந்தா வந்து ஒவ்வொரு ஆதாரத்திலும் தாமரை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரியாக, அந்த திருந்திய சுந்தரி என்பது பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு திருவருள் சக்தியாக அழகின் வடிவமாக வரும் அன்னை என்பதை அழகாக சொன்னார். இப்படி ஒவ்வொரு இடத்திலே வந்து ஒவ்வொரு வகையான, அது ஒவ்வொன்றிலும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த உயிர்களுக்கு அருள் நோக்கம் பெற்ற மாத்திரத்திலே இந்த உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், அது அப்படியே மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி செலுத்துதல் மேலான நிலைக்கு. இதுல நம்ம அருளாளர்களை வச்சு நம்ம பார்த்தோம்னா ஓரளவு புரியும். அந்த அருளாளர்கள் அப்படியே, அதனாலதான் இந்த இடத்துல வரும்போது நம்முடைய அருளாளர்களுக்கு எல்லாம் பாருங்க, அந்த தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போட்டு அந்த அம்மையோடு ஒன்றித்த அந்த நிலை. அப்படி ஒவ்வொரு அம்புயமே திருந்திய சுந்தரியாக வருபவள் அந்தரியாக நிற்கிறார். அந்தரி என்பது பராகாசம். பராகாசம் என்பது இந்த இடத்துல மேல 12 துவாதசம். அப்ப முதல்ல திருத்திய சுந்தரியாக வந்து அதன் பின்பாக அந்தரியாக என அடைய வேண்டியது எதுன்னா, இவள் பற்றி கொண்டு வந்து இந்த ஆன்மாக்களை பொருந்தி நின்று, பக்குவம் பெற்ற ஆன்மாக்களோடு பொருந்தி நின்று அந்த ஆன்மாக்கள் இந்த திருவருளை விட்டு பிரியாம இருக்கும், திருவருள் இயக்க பிடிச்சிக்கணும், கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? மேலான அந்த திருவடி இன்பம், இறை இன்பம், சிவபோகம். அந்த சிவபோகத்துல கொண்டு வந்து நிக்கணும். அந்தரி பாதம் அப்படின்றது. இந்த இடத்தில் 1000 இதழ் தாமரை கொண்ட மலர் மீது அம்மை அழகாக விற்றிருப்பாள், அந்தரியாக விற்றிருக்கிறாளாம். பராகாச வடிவு என்று சொல்லக்கூடியது. இதுதான் 1000வது நாமாவளியாக இங்கே லலிதாம்பிகை. லலிதாம்பிகை என்றால் மிக மேலான நிலை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய சைவ சித்தாந்தப்படி மேலான நிலை என்பது என்னுடைய திருவடி பேரு, திருவடி இன்பம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. திருவடி இன்பம் அந்தரி பாதம் என் சென்னியதே. எவ்வளவு ஒரு அருமையான கொண்டு வந்து அங்க முடிச்சுட்டார். அம்பியமே திருந்திய சுந்தரிக்கு அந்தரியாக பராகாச. இது பூராமே நீங்க இதுல உள்ள லலிதா சகஸ்ர நாமோட நீங்க பார்க்கலாம். தகராகாசாயை, பராகாசாயை, இதெல்லாம் இந்த பராகாச வடிவு அந்தரி அப்படின்றதெல்லாம் அதுல இருக்குது. அப்புறம் திரிபுரா அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்னா நீங்க எடுத்து பார்க்கலாம். இந்த ஒரு பாடல்லையே எவ்வளவு நாமாவளி இருக்கு, ஒரு 6-7 நாமாவளி போல இருக்கும் நினைக்கிறேன். அதை பூரா எடுக்கலாம். பராகாசா, அந்த அந்தரி பாதம். பாதம் என்பது திருவடி பேரு, பேரின்பம். இந்த பேரின்பம் எங்க கிடைக்குது? எங்கேயோ கிடைக்கும். என் சென்னியது, என்னுடைய தலையின் மேலாக. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். என்னுடைய அறிவிலே, இந்த இடத்துல சென்னி என்பது என் சென்னி அப்படின்றது உயிருடைய அறிவிலே. அம்மை இவ்வளவு நேரம் நமக்கு செய்யறது உயிரோட அறிவுதான் செய்கிறார். அப்ப இந்த உயிருடைய அறிவு பொருந்தி நிற்றல், அம்மையுடைய திருவடியில் பொருந்தி நிற்றல். முதலில் உடலோடு கூடிய ஆதாரங்களில் நின்று முதல்ல உலகத்தை அனுபவிச்சு, அது முதலே சொல்லிட்டார். பொருந்திய முப்புரை செப்புரை செய்ய புலமுலையான உலகத்துல பூரா படித்து காத்தி இதெல்லாம் முடிச்சு அப்புறம் உள்நோக்கிய நிலையிலே, அந்த உள்நோக்கிய நிலை வரும்போது அம்புயமே திருந்திய சுந்தரியாக வந்து அந்தரியாக நின்று, அந்த அந்தரி பாதம் எங்க இருக்கிறது? என் சென்னியதே, என்னுடைய அறிவிலே அப்படியே பராகாச வடிவமாக நிற்றல் என இவர் அந்த நிலையில கண்டார். அந்த நிலையில கண்டவர்கள் நம்முடைய காரைக்கால் அம்மையார், நம்முடைய பெருமான் இவர்கள் எல்லாம் கண்டார்கள். அதை போல இங்கே அதிராமிப்பட்ட அம்மையை கண்டார் பராகாச வடிவாக. இதான் அந்தரி பாதம் என் சென்னியதே என்று என்னுடைய தலைவன் மீது உள்ளது அந்த திருவடிகள் அப்படின்றத. திருவடியே 2, ஆனா இங்கே ஒன்றாக வைத்து, ஏன்னா பரஞானம் மேலான ஞானம் என்று சொல்லக்கூடியது.
நெகிழ்களை இரண்டாக சொல்லி அபர பர இரண்டாக சொல்லி, ஆனால் திருவடி பேரும் ஒன்றாக மேலான அந்த இன்பத்தை பேரின்பத்தை தருவது என்றெல்லாம் இங்கே மிக அழகாக எடுத்து சொல்லி இந்த அஞ்சாவது பாடல் அம்மையுடைய திருவடி நம்முடைய சிரசு ஒன்றுக்கும் பற்றாத உயிர், இதுல கொண்டு வந்து வைத்து எனக்கு பேரானந்தத்தை தருகிறாள். அந்த ஆனந்தத்தை தரும் அவள் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கிறது? செப்படி வித்தையை போல ஒரு செப்படி வித்தைக்காரன் எப்படி செய்வானோ அது போல அம்மை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள் என்று அழகாக இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார் அபிராமி பட்டர். திருச்சிற்றம்பலம். ரம பார்வதீபதே ரம மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி.